ஸோ ஜனநாயகன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல தடைகளை தாண்டி நாளைக்கு எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஸோ தளபதியுடைய என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும், அதே சேம் டைமு நமக்கு கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்குது. என்னடா அது, ஸோ நம்ம தேட்டர் அப்படின்னாலே வந்து தளபதிக்காக தான் போவோம், மற்றபடி எதுக்கும் நம்ம போகிறது கிடையாது. ஸோ இனிமேல் வந்து அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் பல தடைகளை தாண்டி ஜனநாயகன் வருது. ஜனநாயகனை வந்து நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தால் சில கூட்டங்கள், அதாவது இந்த ஜோம்பிஸ் கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு என்னென்னலாம் அலப்பறை பண்ண போகிறாங்களோ ஸோ இன்னிலேருந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டாடி, நாங்கள் அலப்பறை பண்ணோம், எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் தாண்டா அலப்பறை பண்ணுவோம், வேறு யார் பண்ணுவான் சொல்லு. ஸோ படம், நான் ஒரு அமைச்சர் படம் பார்க்க போனான்னா இதை லீவு கேட்டுட்டார் அப்படிங்கிறார். ஏன் அமைச்சர் படம் பார்க்கக்கூடாதா? ஸோ அவர் எங்கே லீவு கேட்டார்? அவர் என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி அமைச்சராக இருந்தாலும் அந்த அமைச்சர் பதவியில் உட்கார வச்சது யார்? தளபதி. ஸோ தளபதி ரசிகன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த அமைச்சர் பதவி, ஓகேவா? ஸோ அதனால் வந்து அமைச்சர் பதவி வந்துச்சு அப்படின்னா அமைச்சர் பதவி எப்படி கிடச்சிச்சு? தளபதியோட ரசிகனாக இருந்ததுனால தான், தளபதி சொல்கிற பேச்சை கேட்டதுனால தான், தளபதி வந்து மக்களோட மக்களாக வந்து எப்படிலாம் பணியாற்றுன்னு சொல்லி கடந்த 30 வருஷமாக கொடுத்த ட்ரைனிங் தான் இன்றைக்கி அவர் வந்து அமைச்சராக இருக்கார், ஓகேவா? சும்மாலாம் ஒன்றும் ஆகலை. ஏன் அவர் வந்து போய் படம் பார்க்கக்கூடாதா? ஏன் அவருக்கு வந்து உரிமை இல்லையா? அமைச்சர் இருந்தால் படம் பார்க்கக்கூடாதா? இல்லை கேட்குறேன். ஏன் உங்கள் அண்ணன் சீமான் வந்து வாரத்தில் 2 படம் பார்க்குறான். 2 படம் வந்து வேலை வெட்டியே இல்லாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு 2 படத்தை பார்த்து 2 படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறது அற்புதமான நடிப்புங்க, அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்கிறது. ஆனால் இவன் சொன்ன ரிவ்யூ எந்த படமும் இதுவரை ஓடினதான் சரித்திரமே கிடையாது. ஸோ பிரதீப் ரங்கராஜங்கிறவன் வந்து ஒரு நல்ல நடிகர். ஸோ நல்லா நடிச்சுட்டு போயிட்டு இருந்தாப்புல. அவன் படத்தில் போய் இவர் நடிக்கிறேன்னு சொல்லி அந்த படமும் குட்டி சவராக போயிட்டு பேசுகிறது என்னது? தமிழ் தேசியம். படம் பேரை பார்த்தீங்களா? எல்ஐகே. எவ்வளோ தூய தமிழ் வச்சுருக்காரு பார்த்தீங்களா? இல்லை நாம் தமிழர் கட்சி நீங்களே காரி துப்பிங்க. நீங்கள் தானே வந்து தமிழ் தேசியம், தமிழுங்கிறீங்க. ஏண்டாடே, அப்படி இருக்கும்போது என்னென்னா நீ நடிக்கிற படம் கூட தமிழில் வைக்க மாட்டியா, டைட்டில் வைக்க மாட்டியான்னு சொல்லி கேட்குறதுக்கு துப்பு இருக்கா உங்களுக்கு? எதை பேண்டு வச்சாலும் திங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஜனநாயகம் வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னா அப்படி தாண்டா கொண்டாடுவோம், வயிறு எரிச்சு சாவுங்கடா.